நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய தளபதி அரசியல்ல குதிச்சிட்டாரு. அழாதீங்கடே, தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. நான் வருவேன், வரமாட்டேன், எப்போ வருவேன் தெரியாது, எப்படி வருவேன் தெரியாது, கரெக்டா வந்துருவேன் அப்படின்னு ஒரு 20 வருஷமா புழுவிக்கிட்டே வண்டியை ஓட்டாம வந்துட்டேன்டா, அரசியலுக்கு வந்துட்டேன்டா, இப்ப என்ன அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு அரசியல் கட்சி அவர் தொடங்குறதா தகவல் வந்தாச்சு. செய்திகள்ல அதிகாரப்பூர்வம் போட்டாங்க. தளபதி அரசியலுக்குள்ள என்ட்ரி. அப்ப யார் எக்ஸிட்டு அப்படிங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் வருது. சரி, இப்ப என்ட்ரி வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கழகம் அப்படின்னு போட்டு வர்றாப்புல. கழகம் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்ற முடிவை தமிழகத்துல ஒரு கலகக்காரன் எடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆக போகுது. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருஷமா கிட்டத்தட்ட கழகம் இல்லாத ஆட்சிடா, ஒத்தைக்கு ஒத்தடா அப்படின்ற முடிவோட தனிச்சு நிற்கிறாரு. அவருடைய தம்பி தேர்தலில் நிற்கிற போது கழகம்னு ஒரு கட்சியை துவங்குறாப்புல. இது எந்த மாதிரி அரசியல் மோதல் இனி தமிழகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அரசியலில் வந்து சினிமாவில் பிரபலமாயிட்டா அரசியல் வந்து இதை சாதிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவை வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க. அதுலேருந்து தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தப்புமே இல்லை. இந்தியாவோட ரூல்ஸ் படி நீங்கள் ஒரு டாக்ஸ் பேயர், நீங்கள் வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவங்க, இந்திய நாட்டினுடைய பிரஜை, நீங்கள் கட்சி துவங்குறதுக்கோ தேர்தலில் நிற்கிறதுக்கோ உங்களுக்கு முழு அதிகாரமும் முழு சுதந்திரமும் கொடுத்துருக்குது. அதுதான் இந்த நாடு. ஆனால் அந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு, சினிமா பிரபலமாயிட்டா வந்துடக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. நான் அப்படி பேசுகிற பூமரன்கள் இல்லை. முதல்ல அதை நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். சினிமாவில் நடிச்சுட்டா உடனே அரசியலுக்கு வர தகுதியா அப்படி நான் பேசலை. ஆனால் சினிமாவில் என்ன பேசுனாங்க, நிஜத்தில் என்ன பேசுகிறாங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த கட்சிக்கு எதிராக எந்த கட்சியுமே துவங்கி யாருமே சாதிச்சு ரொம்ப நாள் நின்னதில்லை. நம்ம ஏடிஎம்கே பார்த்துக்கிடுங்களேன். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து வந்தாங்க. அந்த கட்சி வந்து இந்த கூட்டத்தில் கணக்கு கேட்டதுனால தான் வெளியே வந்தாங்க. அவர் வாழ்கிற வரைக்குமே திமுக ஜெயிக்கலை. அதுக்கு வரைக்கும் தொடர்ந்து அவர் தான் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னு வைங்க. அவருக்கு பிறகு நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்து கட்சி துவங்கினாங்க. எம்ஜிஆர் அவருடைய விசுவாசிகளாக இருந்தவங்க கட்சி துவங்கினாங்க. யாருமே வந்து அரசியலில் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியல. காரணம் என்னென்னா, அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அரசியல் சாணக்கியர்னு, அவர் இதெல்லாத்தையும் ஓச்சு கட்டிடுவார். அப்படியே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை ஒவ்வொருத்தரையாக உருவி கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சிருவாப்புல. அப்படி நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு அண்மையில் இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லிக்கலாம். நம்ம மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம்னு ஆரம்பித்தார். தேர்தலில் நின்னார். மதுரவாயிலில் ஒருத்தர் வந்து யூடியூப்பில் நிறையா பேசி போட்டு வீடியோலாம் போட்டு நிறையா வியூஸ் போகும். ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்கள அப்படியே திமுக நினச்சி விட்டாங்க தேர்தல் முடியும். டாக்டர் பொகேந்திரன் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருப்பார். அவரை வந்து நல்ல கட்சியில் அதிகமாக ஓட்டு வாங்கினார். அவரை அப்படியே உருவி கொண்டு வந்து திமுக நினச்சிட்டாங்க. இப்போ அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் இருக்கிறார் இல்லையா, கமலஹாசன், அவருமே திமுக இணைய போறாரு. அப்ப கட்சி என்ன செய்யுது, கலைச்சிட வேண்டியதான். இந்த முடிவை தான் கட்சி துவங்கின எல்லாருமே ஒரு கட்டத்தில் கழகத்தில் வந்து கரைஞ்சிருவாங்க. இப்படி கழகத்தில் கரையணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம தளபதி கழகம் அப்படிங்கிற பேரை முதல்ல வச்சுட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல. கட்சி துவங்கி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வச்சிருக்கிறாரா, இல்லை இந்த பத்திரிகைகள் அப்புறம் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னோன்னே டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்காக கட்சி துவங்கி நான் வந்து ஏதாவது சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கணக்கு கட்டுறது வச்சிருக்கிறாரா, அதெல்லாம் எனக்கு தெரியல. அது விஜயனுடைய பர்சனல் ஆடிட்டர், அவர்கிட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா எவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு, எவ்வளோ செலவு பண்ணுறாரு, எவ்வளோ அன்னக்கூண்டா வச்சிருக்காரு, அவர் வச்சிருக்கிற ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அது அவருடைய ஆடிட்டர் தான் சொல்லணும். சரி, நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. இப்போ டாக்டர் விஜய் வந்து அரசியலுக்குள்ள புகுந்த உடனே மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு முட்டாள் பையன் கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது இல்லையா. அந்த கூட்டத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வீடு வந்து இந்த பீச் ஹவுஸில் ஒரு வீடு இருக்குதாமா. அந்த வீட்டு வாசலில் போயிட்டு தலைவா எப்படியாவது வந்துடும் தலைவா, இந்த ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாளுக்கு ஒரு வீட்டு வாசலில் போய் வந்து கத்திட்டு கிடப்பாங்கல்ல பைத்தியக்கார பையங்க, அதே மாதிரி சில பைத்தியங்கள் அவர் விஜய் அவருடைய வீட்டு வாசலையும் போய் வந்து கத்திட்டு கிடக்குது. எப்படியாவது வந்துடும் தலைவா, முகத்தை பார்த்துடணும் தலைவா, உன் கையிட்டு ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துகிட்டு போயிடணும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடப்பாங்க. யாரையுமே இந்த ஆள் மதிச்சதில்லை, ரசிகர்களை கண்டுக்கிட்டதே இல்லை. இவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சினிமாவில் பேசுறது வேற, சினிமா பிரபலங்கிறது வேற, தனி மனித ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா. இப்போ அவர் கூடவே நடித்த நடிகர்களை விஜய் சேதுபதி பார்த்துக்கிடுங்க, அவர் கூடவே நடித்த எத்தனையோ நடிகர்கள் பார்த்துக்கிடுங்க. ஒரு ரசிகர்களும் செல்ஃபி எடுக்க வந்தாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா உடனே எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆள் அப்படிலாம் கிடையாது. இவராக கேரவனில் ஏறி பில்டப் கொடுப்பாரு. ஏதாவது அரசியல் அழுத்தம் வந்துச்சுன்னா அப்படி பில்டப் கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு என் கூட எவ்வளோ பேர் இருக்கான் பார்த்துக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. இதெல்லாம் அரசியல் நாடகம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த அரசியலில் வந்து நம்ம கழகம் வச்சிருக்கக்கூடிய நம்ம
விஜய் அவர்கள் வந்து என்ன கொள்கையை சொல்லப் போறாங்க அப்படிங்கிறது மூலமா தான் அவருடைய அரசியல் தீர்மானிக்கப்படுது. அவரு வந்து நல்லவருங்க, ரொம்ப நல்லவருங்க. எங்க ஆளு மக்களுக்காக குரல் குடுப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வசனங்களே சில பேர் எடுத்து பேசுவாங்க. பாருங்க கத்தி படத்துல இப்படி பேசியிருக்காரு. விவசாயிகளுக்காக பேசியிருக்காரு. கோலா கம்பெனி வந்து தண்ணி எடுக்குதுன்னு பேசியிருக்காரு. அப்படின்ட்டு விஜயனுடைய ரசிக குஞ்சுகள் வந்து கமெண்ட்ல கதறுவீங்க. அதே கோலா கம்பெனிக்கு தான் நம்ம ஆளு விளம்பரம்னு நடிச்சாப்புல. அந்த விளம்பரத்துல அதுக்கப்புறம் கன்டினியூஸா அவருக்கு வந்து வாய்ப்புகள் குடுக்காதவரும் பழைய விளம்பர அந்த பணத்த வந்து ஃபுல்லா செட்டில் பண்ணல அப்படின்ற ரூமர்ஸும் இருக்கு. அத நீங்க பேசி தீர்த்துக்கிடுங்க. இப்போ இந்த ஈழத்தமிழர் விவகாரத்துல எங்க ஆள் வந்து மைக் புடிச்சு நடிகருடைய உண்ணாவிரத கூட்டத்துல பேசினாருங்க. அவர் வந்து அங்க பாருங்க அங்க நடக்கிற பிரச்சனைக்கு வந்து இலங்கையில இருக்கிற மக்கள் துன்புறுவதற்கு வந்து எங்க ஆள் பேசினார்ல, குரல் குடுத்தார்ல அப்படின்ட்டு சில ரசிகர் குஞ்சுகள் வந்து முட்டு குடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு அவர கம்பல் பண்ணி தான் கூப்பிட வேண்டியது இருந்துச்சு. அவரையும், நடிகர் அஜித் அவர்களையும் கம்பல் பண்ணி வந்தாகணும்னு நடிகர் சங்கம் மிரட்டுனதுனாலே தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட மிரட்டல் தான். விஜயகாந்த் அவர்கள் தான் மிரட்டி தான் வர வச்சாங்க. அதான் உண்ம. அது சினிமா வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு பல பேருக்கு தெரியும். அந்த மாதிரி வர வைக்கப்பட்டவர் தான் அவர். வந்ததுக்கு பிறகுமே சரி அரசியல் பேசினாரு. வந்துட்டு இப்படி பேசிட்டாரு அப்படி வச்சுக்கிடுவோமே. அதற்கு பிறகு அவர் நடிச்ச லைக்கா புரொடக்ஷன்ஸ்ல படம் நடிக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன்ஸ் யார்றான்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ராஜபக்சேயோட நெருங்கின நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிறுவனம். அங்க இருக்கிற அந்த முதலாளியும் ராஜபக்சேக்கு ரொம்ப நெருங்கினவர். அந்த புரொடக்ஷன்ஸ்ல படம் நடிச்சு ரிலீஸ் ஆகுது. அவர் ஈழத்தமிழர் விவகாரத்துல வந்து அங்க இலங்கை அரச கண்டிக்கிறாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தையும், திமுக அரசாங்கத்தையும் கண்டிக்கிறதா இருந்தால், சன் பிக்சர்ஸ்ல தொடர்ந்து படம் நடிக்கிறாரு. ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ்ல படம் நடிக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகுது. ஏங்க சினிமா வேற, அரசியல் வேறங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து உண்மையிலேயே முட்டாளா, இல்ல முட்டாள் மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் உங்க மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய கொஞ்சம் எடுத்து கழுவி போட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. சினிமா வேற, அரசியல் வேறங்க அப்படின்னா, அப்போ உங்க ஆளு சினிமால நடிச்சதுனாலே அரசியல் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. சரிதானா? சினிமாவுல பேசுற அரசியலே அப்போ சினிமா வேற, அரசியல் வேறங்கன்னா, அப்ப சினிமாவுல பேசின அரசியல நீங்க வெளிய கொண்டு வந்து பேசவும் கூடாது. சரி. நடந்தவை நடந்தவையா இருக்கட்டும். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும். எங்க ஆளு கட்சி தொடங்குன இந்த நாள்ல இருந்து மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா வந்துருவாருங்க. அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா, இந்த தேர்தல்ல ஏன் போட்டி போடல? ஏங்க கட்சி நிர்வாகத்த கட்டமைக்க வேண்டியிருக்கும். அவர் வந்து நிர்வாகிகள போடணும், வேட்பாளர செலக்ட் பண்ணணும், இந்த வேலைகள்லாம் இருக்கு. பணம் செலவு பண்ணணும். எப்படிங்க எடுத்த உடனே ஒருத்தர் போட்டி போட முடியும்? 2 மாசம் தானங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 234 தொகுதியில இருக்கிற மாணவ மணிகளை, கண்மணிகளை கூப்பிட்டு நம்ம தலைவர் என்ன செய்றாரு? பாராட்டு குடுக்குறாரு. நீங்க +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, 10த்ல நல்ல மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாராட்டு குடுக்குறாரு. அது எப்படிங்க 234 தொகுதி வாரியா செலக்ட் பண்றாரு? தமிழகத்துல டாப் 100, தமிழகத்துல டாப் 1000 அப்படின்னு எடுக்காம, 234 தொகுதி எப்படி? எடுத்தாரா இல்லையா? நிகழ்வு நடந்ததா இல்லையா? கடந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல என்னுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது. அதாவது என்னுடைய படம் பொறித்த எதையுமே பயன்படுத்தக்கூடாது. விஜய் ரசிகர்களா இருக்க நிர்வாகிகள் நீங்க விரும்பினா போட்டி போட்டுக்கிடுங்க. எப்படி? ஈயம் பூசுன மாரி இருக்கணும், பூசாத மாரி இருக்கணும். அப்படின்றது போல ஒரு அறிக்கை. வாய்மொழி உத்தரவு தனி. போட்டாச்சு. விஜய் ரசிகர்கள் அவருடைய அந்த குரூப்புகளும் தேர்தல்ல நிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல்ல சில இடங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு, "ஐயா அங்க பாருங்க நம்ம ஆள் நெறைய ஜெயிச்சு விட்டாய்ங்க. நீங்க அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி சந்தோஷமா சொல்லுங்க. நல்லா பண்ணினீங்கன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி அவர கெஞ்சு கூத்தாடி வர வச்சு ஒரு கூட்டத்த அரேஞ்ச் பண்றாங்க. எப்படிங்க? கெஞ்சு கூத்தாடி வர வச்சு ஒரு கூட்டத்த அரேஞ்ச் பண்றாங்க. இந்த கூட்டத்துல நம்ம தளபதி ஒரு ஓரத்துல உட்கார்ந்து ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு போயிட்டாப்ல. எப்படி? மாப்பிள அவரதே அவர் போட்டிருக்க சட்டை என்னதுன்ற மாரிக்க, இவர் பேர பயன்படுத்தக்கூடாது. இவர் கட்சி கொடிய பயன்படுத்தக்கூடாது. விஜய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட சொல்லக்கூடாது. ஆனா ஜெயிச்சுட்டு வந்துருங்க. உங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டில ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்க என் ஆளுன்னு நான் சொல்லிக்கிடுவேன். அப்படித்தான் இவருடைய அரசியல் வியூகம் இருக்குது. இவரு தேர்தல்ல இப்போ போட்டி போடும்போது யார் கூட நிக்க போறாரு? நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள், சினிமாவுல நடிச்சதுனாலே ஒருத்தர் தகுதியானவரா அப்படின்னு நான் கேட்கல. சினிமாவுல பேசுறது வேற, நிஜத்துல பேசுறது வேறங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சினிமாவுல வந்து இப்போ நீங்க சினிமா படம் நடிக்க போனாலும் உங்களையும் அஜித் குமார் மாரி வெள்ளையா அழகா காட்ட முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, கேமரா வந்துருச்சு. ஒரு சினிமா எடுக்கிற கேமராலாம் குறைஞ்சபட்சம் 10 கோடி, 8 கோடி போட்டு கேமரா வாங்கி வச்சுறாய்ங்க. அவ்வளவு குவாலிட்டியா எடுக்க முடியும். ஒரு வசனத்த ஒரு தடவ பேச மாட்டாய்ங்க. 9 தடவ பேசுவாய்ங்க, 10 தடவ பேசுவாய்ங்க. அது போக டப்பிங் ரூம் இருக்கு. இவருக்கு சரியா வரல அப்படின்னா, இவருக்கு டப் பண்ணி பேசுறதுக்கு தனியா ஆட்கள் இருக்காங்க. ஃபைட் சீன்ல இவரு நடிக்க மாட்டாரு. ஃபைட் சீன்ல இவரு டூப் தான். அடிக்கிற மாதிரி சீன்ல முகத்த காட்டுற மத்த எல்லாமே டூப் போட்டு நடிப்பாங்க. அப்போ எல்லாமே டூப்ளிகேட்ட போட்டு பண்ணிக்க முடியும். ஒரு தடவைக்கு 10 தடவ எடுக்க முடியும். 10 தடவ எடிட் பண்ணிக்க முடியும். அத்தன தடவ ட்ரையல் பார்த்து படத்த ரிலீஸ் பண்ண முடியும். 2 1/2 மணி நேரம் படம். ரிலீஸ் பண்ண முடியும். அந்த ரிலீஸ் பண்றது ஒரு விஷயம் இல்ல. ஆனா நிஜத்துல அரசியல்ங்கிறது வேற. ஒரு கூட்டத்த கூப்பிடணும். காவல்துறைட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஐயா இந்த இடத்துல கூட்டம் போட போறேன். இவ்வளோ பேர் வருவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றோம். எங்களுக்கு பெர்மிஷன் குடுங்க. இந்த தலைப்புல நாங்க கூட்டம் கூட்ட போறோம்னு.
காவல்துறை அந்த தலைப்பு சர்ச்சைக்குள்ள தலைப்பு, அதில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும். இல்லைங்க இந்த தலைப்பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கணும். வாங்கி மைக் செட்டுக்காரர்லேருந்து பந்தல்காரர்லேருந்து எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். எப்படிங்க காசு கொடுக்கணும். ஓசியில் வர முடியாது. பிரியாணி அண்டாவை திருடிட்டு பிஜேபிக்காரன் வர மாதிரிக்கையோ இல்லைன்னா திமுககாரன் வந்து எல்லாத்தையும் தூக்கிக்கலாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கே பண்ண முடியாது. காசு கொடுக்கணும். கொடுத்து தான் கூட்டம் போடணும். கூட்டம் போட்டு கொள்கையை பேசணும். கொள்கையை வந்து பேசுறதுக்கு இப்போ நாஞ்சில் சர்பத்து மாதிரியான ஆட்கள் பேச்சாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. காசு கொடுத்தா பேச வந்துருவாங்க. அது வேற விஷயம். ஆனால் கட்சியின் தலைவர்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து 1 மணி நேரமாவது மக்களிடத்துல பேசணும். அது எழுதி கொடுத்தாலும் பேச முடியாது. உள்ள இருந்து உணர்வுபூர்வம் வரணும். அந்த வர்றது இது வரைக்கும் அவர் எந்த மேடைகள்லையும் அவர் பேசுனதில்லை. இது வரைக்கும் எந்த மேடைகள்லையுமே தானா உணர்வுபூர்வமாக எதையுமே பேசுனதில்லை. இனி அவர் பேசும்பொழுது தான் அவருடைய அரசியல் தெரியும். ஒருவேளை அவர் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட அவர் சேர்ந்து இல்லைங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை. நம்ம அதுக்குள்ள கூட போக வேண்டாம். அரசியல் வேற, தனிப்பட்ட வாழ்க்கை வேற. அவங்களுக்கு மட்டும்தான் அவரோட பெர்சனல் கேரக்டர்ஸு. இவர் பேசிடுவார், என் பையன் டான் தான், தனிப்பட்ட முறையில் அவருக்கு அரசியல் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு, நாட்டு மக்கள் மேலே கோபம் உண்டு அப்படின்னு பேசிடுவாருன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். மற்றபடி யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இனி அவர் களத்தில் இறங்கினாதான் மக்களுக்கு தெரியும். விஜய் ஆரம்பிக்கும் போதே சொதப்ப போகிறாரா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆரம்பித்த உடனே தேர்தல் நிற்கலன்னு சொல்லிட்டாரு. முதல்ல ஆரம்பமே சொதப்பல். அப்புறம் இந்த தேர்தலில் யாருக்கு ஆதரவு அப்படின்ற சிக்கல் இருக்குது. போன தேர்தலில் இவர் சைக்கிளில் போனார். சைக்கிளில் போகும்போதே அவருடைய ஓட்டு திமுகவுக்கு தான். பெட்ரோல் விலை கண்டித்து இப்படி பண்ணுறாங்க, விஜய் வந்து சைக்கிளில் போகிறாருன்னு திமுகவோட மீடியாக்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அதை நம்மால் கண்டித்து பேசலை. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் கூட நெருங்கி பழக தான் செய்கிறாரு. எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, திமுகவோட பினாமி கட்சி தான் நம்மால் ஆரம்பிக்கிறாரான்னு. அப்புறம் உங்கள் விருப்பம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ரொம்ப சந்தோஷமாக குஷியாக இருப்பீங்க. இந்த சந்தோஷத்தில் வீடு வாசல் தோட்டம் துறவு இருக்கிற ஃப்ளாட்டு நிலங்கள்லாம் விற்று தொலைச்சி உங்கள் தலைவருக்கு செலவு பண்ணாங்க. ஏன்னா உங்கள் தலைவன் ஒவ்வொரு படத்துக்கும் 500 கோடி வாங்குறாரு, 100 கோடி வாங்குறாரு, 200 கோடி வாங்குறாருன்னு நியூஸ் பேப்பரில், யூடியூப்களில், மீடியாக்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வேளை வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, அந்த காசில் கொஞ்சத்தை செலவு பண்ண சொல்லுங்கள். அப்படியாவது மக்களுக்கு செலவு பண்ணட்டும். பீச் ஓரம் பங்களா வாங்கி பெரிய அரண்மனை மாதிரி கட்டி உள்ள ஒருத்தனே உள்ள விடாமல், ரசிகர்கள் பக்கத்தில் விடாமல், ரசிகர்களுக்கு சொந்த காசு செலவு பண்ணாமல் இருக்கிற அவர் கட்சி தொடங்கின பிறகு செலவு பண்ணட்டும். உங்கள் காசு செலவு பண்ணாங்கடா, ஏமாந்து போயிடாதீங்க. ஏன்னா பல பேருக்கு கட்சி தொடங்கினவங்க ரசிகர்களாக செலவு பண்ணி ஏமாந்து போயிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. கமல் கட்சியில் இப்படி தான் செலவு பண்ணிட்டு ஏமாந்து பதிவு நிற்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறைகிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். மாலைகளும் மண்ணில் வீழும் பொழுது